ஓம் சாய்ராம். 1916ஆம் ஆண்டு 2 ரோஹிலாக்கள் ஷிரடிக்கு வந்தாங்க அப்படிங்கிறத ரேக் சொல்லியிருந்தாரு. அதில் ஒரு ரோஹிலாவை பற்றின கதையை நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இரண்டாவது ரோஹிலாவை பற்றி கேட்கலாம். இரண்டாவது ரோஹிலா மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டவர். அவர் சன்ஸ்தானுக்கு தன்னால் இயன்ற எல்லா சேவைகளையும் ரொம்ப ஹம்பிளாக செஞ்சுட்டு வந்தார். இந்த சகிப்புத்தன்மையை பற்றி சொல்லணும்னா, இது முஸ்லிம்ஸ் மட்டும்தான் சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்துக்கள் சிலரும் சகிப்புத்தன்மையற்றவர்களாக இருந்தாங்க. அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி குணமுடைந்து இருந்தவங்களை பாபா தக்க நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாடத்தை கற்பிக்கணுமோ அதை பாரபட்சம் இல்லாமல் கற்பித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேக் சொல்கிறாரு. ரேகுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பாபா கிட்டேருந்து கிடச்சிது. அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் அவரால் இங்கே ஷேர் பண்ண முடியாது. தான் அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணவும் நினைக்கல அப்படிங்கிறதையும் ரேக் இங்கே குறிப்பிடுறாரு. அவருக்கு பாபா மேல அப்படி அளவற்ற ஒரு பற்று இருந்தது. பாபாவுக்கும் அவர் மேலே அப்படி ஒரு அன்பு இருந்தது. அதனால ரேகுக்கு எல்லா விதமான உதவிகளையும் பாபா கொடுத்தாரு, எல்லா விதமான கைடன்ஸையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேக் சொல்கிறாரு. இந்த கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப் அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அதுக்கு அவர் 3 மெத்தட்ஸில் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுதோ, இல்லை நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கும் பொழுதோ, அதை எப்படி செய்யணும், இல்லை இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு சொல்யூஷனை தேடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம மனசுலேயும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். இதை இப்படி ட்ரை பண்ணலாம், இதை இப்படி சால்வ் பண்ண முடியும், இந்த டாஸ்க்கை இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட இருந்து தான் நமக்கு வருது அப்படிங்கிறதையும் நம்மளால உணர முடியும். இது ஒரு விதமாக பாபாவோட கைடன்ஸும் ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரேக் எப்பெல்லாம் பாபாவை போய் தனிமையில் பார்க்கணும், அந்த ஐக்கிய பாவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ, அந்த தருணத்துல எல்லாம் அவரோட மனசுல ஒரு உந்துதல் வரும், ஷிரடிக்கு அவரை வர சொல்லி. ஸோ அந்த உந்துதலும் பாபா கிட்ட இருந்து தான் வருது அப்படிங்கிறதையும் ரேக் நிறைய தடவை உணர்ந்திருக்காரு. ஸோ இது ஒரு விதமான உதவி. இது நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்பொழுது பாபா கிட்ட இருந்து நமக்கு வர இன்ஸ்பிரேஷன். இரண்டாவது நமக்கு கனவு மூலமாகவோ இல்லை டிரான்ஸ் மூலமாகவோ நமக்கு பாபா சில ஐடியாஸையோ சஜஷன்ஸையோ இல்லை சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ நமக்கு கொடுப்பாரு. இதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வராது. இதில் எந்த தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், கிளியர் டீட்டெயில்ஸாக இருக்கும். நமக்கு அந்த ட்ரீம்லேயோ இல்லை டிரான்ஸ்லேயோ நமக்கு கிடைக்கிறது. இது இரண்டாவது விதமான மெத்தட். மூன்றாவது என்னன்னா, நம்மளை பாபா யாராவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவர் மூலமா நம்மளோட பிரச்சனைக்கு பதிலை தேட வைப்பாரு. நம்ம அந்த பர்சன் கிட்ட போகும்போது அவர் ஒரு பீஃபிட்டிங் பர்சனா, இவருக்கு என்ன தகுதி இருக்கு நம்மளோட பிரச்சனைக்கு இவர் விடை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற தாட்டு கூட நமக்கு வரலாம். ஆனா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பாபா அவரை ஒரு டூலா தான் யூஸ் பண்றாரு. அதனால அந்த பர்சனுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை அவர் தான் தீர்க்க போறாருன்னு கூட அவருக்கு தெரியாம இருக்கலாம். அவர் ரேண்டமா பேசுற ஏதோ ஒரு வார்த்தை நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அமையும். இதுவும் ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ரேக் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே, அதுவும் இல்லாம நம்ம முன்னாடியே சாட்சாத்காரமா பாபாவே அப்பியராய் நமக்கு சில பிரச்சனையை சால்வ் பண்றது இல்லை கைட் பண்றது, இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே ரேகுக்கு பாபாவோட கைடன்ஸும் ஹெல்ப்பும் எப்பவுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேக் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹன்சரும் ஸ்ரீ சாய்பாபாவும் வேற வேற அல்ல, 2 பேரும் ஒரே ஸ்பிரிட் தான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. இதற்கான ஒரு இன்ஸ்டன்ஸையும் அவர் நமக்கு சொல்றாரு. ஒரு முறை அவர் தக்ஷிணேஸ்வர் போகணும்னு ஆசைப்பட்டு தக்ஷிணேஸ்வர் போறாரு. அங்கே உள்ள இடங்கள் எல்லாத்தையும் அவர் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதுக்காக ஒரு கைடையும் அவர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த கைடோட முதல்ல ராமகிருஷ்ண பரமஹன்சர் வழிபட்டு காளி கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு காளி கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ காளி கோவிலோட அந்த அறையிலேருந்து வெளியில இருந்தே இவர் அம்பாவை தரிசனம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு
சிறு சின்ன வயசுலேருந்து ராமகிருஷ்ண பரமஹன்சர் வந்து எப்போவுமே தன்னோட வச்சு விளையாடின அந்த ராம்லல்லா, அந்த சின்ன ராம்லல்லாவை வந்து பார்க்கணுன்னு இவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால அந்த கைடு கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ராம்லாலோட விக்கிரகத்தை நான் பார்க்கணும், எனக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார். கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஒரு பெரிய விக்கிரகம் இருக்குது. அந்த விக்கிரகத்தை காமிச்சு இதுதான் ராம்லால் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரேக் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அந்த ராம்லால் வந்து ஒரு சின்ன விக்கிரகம். ஏன்னா எப்போவுமே இவர் ராமகிருஷ்ண பரமஹன்சர் கையிலே இருக்கக்கூடிய விக்கிரகம் அது. இந்த கோவிலாக இருக்க முடியாது, இந்த விக்கிரகமாக இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. உடனே அந்த கைடுக்கு வந்து கோவம் வருது. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், எங்கேயோ இருந்து வரீங்க, நான் வந்து உள்ளூர் ஆள், எனக்கு தெரியாததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அதனால நான் சொல்கிறது தான் சரி, இதுதான் அந்த ராம்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு. உடனே ரேக் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. ஆனால் அவர் மனசில் தெரியுது இது கிடையாது அந்த ராம்லால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்கு வந்து புரியுது. அந்த நேரத்தில் அந்த கோவிலோட பூஜாரி அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்துட்டு ரேகை பார்க்குறாரு. ரேகை பார்த்தோன்னே ரேக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் டெக்கான் பகுதியை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரேக் வந்து ஆமான்னு சொல்கிறாரு. சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னோட வாங்க, நான் வந்து பரமஹன்சர் வழிபட்ட காளி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அந்த கோவிலை வந்து உங்களை தரிசனம் பண்ண வைக்கிறேன், எல்லா விக்கிரகத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப கிட்ட இருந்து தரிசனம் பண்ணுறதுக்காக நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறேன், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ ரேக் சொல்கிறாரு, இல்லை இல்லை, ஆல்ரெடி என்னோட கைடு வந்து என்னை கூட்டிகிட்டு போனார், நான் எல்லா சுவாமியும் நான் தரிசனம் பண்ணிட்டேன், எல்லா விக்கிரகங்களையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த பூஜாரி வந்து இவரை விடுறதா இல்லை. அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு எந்த பைசாவும் கொடுக்க வேண்டாம், எனக்கு பணம் எதுவும் வேண்டாம், ஆனால் நீங்கள் என்னோட கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாரு. இவர் ஏன் நம்மளை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து ரேகுக்கு புரியல. அப்போ அந்த பூஜாரியே சொல்கிறாரு, எனக்கு நேற்று ராத்திரி ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாளைக்கு காலையில் ஒரு பக்தர் வருவார், அவர் டெக்கான் பகுதியை சேர்ந்தவர், அவரை நீ பார்த்த உடனே அவரை கூட்டிகிட்டு போய் எல்லா விக்கிரகங்களையும் நல்லா தரிசனம் பண்ணி வெய், அவரோட மனசு குளிர்ற மாதிரி அவருக்கு தரிசனம் பண்ணி வெய்ய அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. அதனால தான் நான் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறவங்கள, தயவு செய்து நீங்கள் என்னோட வாங்க, நான் உங்களை திருப்பி எல்லா விக்கிரகத்தையும் தரிசனம் பண்ண வைக்கிறேன், எல்லா சுவாமியும் நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் இந்த கனவை பற்றி சொன்ன உடனே ரேக் வந்து சரின்னு சொல்லிட்டு அவரோட கிளம்பி போகிறாரு. அப்போ அங்கே போன உடனே காளி மாதாவோட கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளேயே ரேகை வந்து இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பூஜாரி கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் வந்து அம்மனோட பாதத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க, நீங்கள் எப்படியெல்லாம் அம்மனை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரேகுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நல்லா அவர் வந்து அம்பாவை தரிசனம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த பூஜாரி சொல்கிறாரு, நான் உங்களை வந்து இப்போ ராம்லாலை வந்து காமிக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரேக் சொல்கிறாரு, ஆமாம், இப்போ தான் அந்த கோவிலுக்கு நான் போயிருந்தேன், என்னோட கைடு வந்து என்னை கூட்டிகிட்டு போனார், நான் அந்த ராம்லாலாவையும் தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவர் வந்து பூஜாரிக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் வந்து அந்த கைடை வந்து திட்டுறாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து தெரியாதவங்கள இப்படியெல்லாம் நீ ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சின்ன ராம்லல்லா விக்கிரகத்தை எடுத்து இவர் ரேக்கிட்ட கொடுக்குறாரு. ரேக்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் மடியில் வச்சு அவரை நல்லா ஆராதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து கையில் வாங்கினோன்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. இந்த ராம்லல்லாவை பற்றி தானே நான் வந்து பரமஹன்சாவோட சரித்திரத்துலலாம் நான் படித்தேன், இவரை தானே நான் பார்க்கணுன்னு இவ்வளோ ஆசையாக இருந்தேன், எவ்வளோ அழகாக இப்போ நான் அவரையே வந்து என்னோட மடியில் வச்சுக்க முடியுதே அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருது. அப்போ அவருக்கு தோணுது, இந்த உதவியை, இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸை, இந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை எனக்கு கொடுக்க முடியும்னா அது என்னோட ஸ்ரீ சாய்பாபாவால் தான் முடியும். அந்த ஸ்ரீ சாய்பாபா தான் இங்கே இருக்க இந்த ராமகிருஷ்ண பரமஹன்சரும். அதனால தான் என்னுடைய ஆசையை வந்து இந்த மாதிரி இவ்வளோ அழகாக வந்து நிறைவேற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசையாக ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப திருப்தியாக நல்ல தரிசனம் பண்ணிட்டு வராரு. ரேக் என்ன சொல்றாருன்னா, பாபா வந்து இவர் மேல காட்டின அன்பை வந்து பாபான்ற அந்த ரூபத்துல மட்டும் இல்லாம இவர் ரேக் எந்தெந்த சன்னியாசிகளை போயிட்டு தரிசனம் பண்ண போறாரோ அவங்களும் இதே அன்பை பிரதிபலிச்சாங்களா ரேக் கிட்ட. மாதவநாத் மகாராஜ்னு சொல்லிட்டு பூனால 1927 இவர் போயிட்டு அந்த மகாராஜ் தரிசனம் பண்ண போறாரு. அவர் ஒரு பெரிய சந்துன்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு தரிசனம் பண்ண போறாரு.
இவர் வந்து ரேக் அங்க போன உடனேயே அந்த சன்னியாசி வந்து இவரை பார்த்த உடனே இவர் வந்து பாபாவோட ஆள் தான், இவருக்கும் பாபாவுக்கும் உள்ள கனெக்ஷனை அவர் வந்து உடனே வந்து தெரிவிக்கிறாராம். அதாவது முதல் முறையா ரேக் வந்து பாபாவை தரிசனம் பண்ணும்போது ரேகுக்கும் பாபாவுக்கும் நடுவுல நடந்த அந்த உரையாடல்ல இருந்து சில வார்த்தைகளை வந்து இந்த மாதவநாத் மகாராஜ் அப்ப குறிப்பிட்டாராம். அப்போ ரேகுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்துதான். அப்போ அந்த மாதவநாத் மகாராஜும் சொல்றாரு, நீ வந்து ஷிரடி சாய்பாபாவை முதல் முறை சந்திக்கும் பொழுது நானும் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாராம். அப்போ அந்த மாதவநாத் மகாராஜ் அங்க ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருந்தாரா, இல்ல அவர் தான் சாய்பாபாவா என்னங்கிறது புரியல. ஆனா இவருக்கு ரேகுக்கு வந்து பாபா தன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா அந்த அன்பு எல்லார்கிட்டையும் அதை வந்து பிரதிபலிக்க வைப்பாரு அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதோட ரேகுக்கு பாபாவின் அனுபவங்கள் வந்து பூர்த்தி ஆகுது. அடுத்த எபிசோட்ல இன்னொரு மகாபக்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ